விஜய் அவர்கள் மீண்டு வந்து அந்த பொதுக்குழுவினை கூட்டி உரையாற்றியிருக்கிறார் அப்படின்றத பார்க்கிறோம். எந்த புள்ளியில் அவர் விட்டாரோ அதே புள்ளியில் இருந்தே அவர் தொடங்கியிருக்கிறார். முதலமைச்சர் அவர்களை மிகவும் வலுவாக ஒரு எதிர்ப்பு நிலையை விஜய் அவர்கள் கையாண்டிருந்தான்னு பார்க்கிறோம். எந்த மாதிரி அவர் எதிர்ப்புகளை முதலமைச்சருக்கு எதிர்குரலை அவர் வலுவாக வைத்தாரோ அதே புள்ளியில் திரும்பவும் அதே எதிர்ப்பை முதலமைச்சர் அவர்களின் மீது வசைபாடி இருக்கிறார் திரு விஜய் அவர்கள் அப்படின்னு சொல்லலாம். சற்றும் குறைவில்லாமல். ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, முன்பு இருந்த அந்த ஒரு உற்சாகம் இல்லை அப்படின்னு சொல்லலாம். முன்பு அவருடைய பேச்சில் ஒரு ஆரவாரம் தெரியும், உற்சாகம் தெரியும், அதாவது மக்களுடன் இணைந்து ஒரு கொண்டாட்ட மனப்பான்மையில் இருக்கும். அது எதுவுமே தற்போது